இயேசு யார் என்னும் தெளிவு பெறுவோம். இயேசு தான் யார் என்பதை தன் போதனையாலும் அரும் செயல்களாலும் பலமுறை மறைமுகமாகவும் சில சமயங்களில் நேரடியாகவும் காட்டியுள்ளார். கேட்டவர்கள் வாழ்வு பெற்றார்கள், கேளாதோர் வாழும் வாய்ப்பை இழந்தார்கள். இயேசுவின் கடைசி நாட்களிலும் இந்த கேள்வி எழுகிறது. நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று யூதர்கள் பரிசேயர்கள் இயேசுவிடம் கேட்டனர். இயேசுவின் காலம் முதல் இன்று வரை யார் இந்த இயேசு என்ற கேள்வி பலராலும் பல விதங்களில் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த கேள்வியும் அதன் பதிலும் மனிதர்களையும் மனித வரலாற்றையும் மாற்றியுள்ளது. நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்ட கேள்வி அதற்கு சரியாக பதில் சொன்ன சீமோனை பேதுருவாக மாற்றி திரு அவையின் அடித்தளமாக மாற்றியது. விண்ணின் ஆற்றல் அதிகாரம் மண்ணுக்கு வழங்கப்பட்டது. ஆண்டவரே, நீர் யார் என்ற சவுலின் கேள்வியும் அதற்கு அவர் கண்டுகொண்ட பதிலும் அவரை பவுலாக மாற்றியுள்ளது. இதே கேள்வியை எழுப்பி அதற்கு சரியான பதில் காணும் இன்றைய மனிதர்களும் இத்தகைய பெரும் மாற்றத்தை தன்னிலும் தான் வாழும் சமுதாயத்திலும் ஏற்படுத்துகிறார்களா என்று சிந்திப்போம். இயேசுவும் வழக்கம் போல் பதில் கொடுக்கின்றார். நான் வந்த இடமும் போகும் இடமும் உங்களுக்கு தெரியாது. நான் மேலிருந்து வந்தவன், இருக்கின்றவர் நானே. என்னை அனுப்பிய தந்தை என்னோடு இருக்கிறார். இயேசு தாம் இறைமகன் என்பதையும் உலகின் தொடக்கம் முதல் தந்தையின் நெஞ்சில் வாழ்ந்தவர் என்னும் உண்மை அவர்களிடம் எடுத்துரைத்தார். இந்த விவரங்கள் இந்த கேள்விக்கு போதுமான பதிலாகின்றன. ஆயினும் அப்பரிசேயர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. எனவே அவர்களில் எந்த மாற்றமும் இல்லை. நாமும் இன்று உலகமயமாக்கலின் சூழ்ச்சிக்குள் விழுந்திருக்கின்றோம். இவை எப்போதும் மனச்சான்றை வலுவிழக்க செய்கின்றன. நன்மையானதை கூட ஏமாற்றுகின்றன. இதனால் தவக்கால ஆன்மீக போராட்டத்தில் போராடுகின்றோம். இவற்றுள் இயேசு குறித்து எழும் மனிதரின் போலி உருவங்களை புறக்கணிக்க யார் இந்த இயேசு என்னும் கேள்விக்கு பதில் காண்போம். மகிழ்ந்து வாழ்வோம்.